ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து தி க்ரௌன்லெஸ் காட் த்ரோன் ஆஃப் சில இலுக்ஸு அவரோட மூவியோட செகண்ட் பார்ட் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதில் பிறப்புன்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒன்றதுனா கொல்ல போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து என்னோட கண்ட்ரோல் தான் இருக்குன்ட்டு ஒரு சுவாடத்துக்கு ஒரு ஃபார்மேஷன் வந்து இதில் போட அவன் என்ன சொல்கிறான்னா அந்த ட்ரையல் கிரவுண்ட் ஃபுல்லாமே என் கண்ட்ரோலாக இருக்கான். திடீர்னு அதுக்குள்ள வந்து ஒரு இறந்து போன பார்த்து இந்த டெத்தான அந்த பீப்புளெலாம் வந்து இந்த நம்ம ஹீரோட வந்து காலப்படியும் ஸோ இலுக்ஸ் வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த இது திடீர்னு சேஞ்ச் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இலுக்ஸோட கை கால் எல்லாமே கட்டப்பட்டுக்கிட்டு. ஸோ இந்த சீலிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியான ஷாக்கு. இது பார்த்தீங்கன்னா 9th லெவல் சீலிங் டெக்னிக் சீலிங் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து இலுக்ஸ் இது வெறும் சீலிங் பிளேஸ் மட்டும் இல்லை, நீ வந்து அதை உணர்ந்துட்டி அப்படின்னு பேர் வந்து கேட்கலாம். ஸோ இந்த இடம் உன்னோட மானம், உன்னோட எனர்ஜி, லைட் எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல எப்படி இருக்கு என்னோட பரிசு கேட்டிருக்கேன். என்னால் நம்ப முடியல, இது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது உனக்காக மட்டுமே இது வந்து செய்யப்படுது. உனக்கு எல்லா லைட் வச்சு கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணால் இப்படி பண்ணுறதுனால இது சன் ஆஃப் லைட் ஆகலான்னு நினைக்கிறான்னு கேட்கா. கண்டிப்பாக சன் ஆஃப் லைட் வந்து ஆக முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை அந்த இடத்துல கொல்ல முடியும், எனக்கு நல்லாவே தெரியும்டா சொல்லிட்டு அவனு போயிட்டுருக்கா. இந்த இடத்துல நம்ம இலுக்ஸ் என்ன பவர் யூஸ் பண்ணால் உண்மையாக வேலைக்கு உள்ளது மொத்தம் எனர்ஜிமே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளில கண்டிப்பாக இந்த இடத்துல வெளில ஆகணும், நான் அந்த இடத்துல டைம் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வெளில பார்த்தீங்கன்னா போப் சொல்லிட்டு இருக்காரு. காம்படிஷன் வந்து முடிஞ்சு வின்னர் வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த காம்படிஷனோட வின்னர் அப்படின்னு பேசியிருக்கு. திடீர்னு அந்த டொமைனை பண்ணிட்டு ஒரு கை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங் வந்து எடுத்துருக்கு. எல்லாருமே இலுக்ஸ் நம்ம ஹீரோ தான் வந்துட்டுனா போப் வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இந்த காம்படிஷனோட வின்னர் கைட்டன் நாட் பிரின்சஸ் அந்த பெரோ அவர் தான் அந்த காம்படிஷனோட வின்னர் அப்படின்ட்டு அவரும் அறிவிக்க. இதை பார்த்த எல்லாரும் சரியான நம்ம பாருங்க. இது நைட் போது எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை, என் ஐநஸ் தோத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த அவரும் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான சன் ஆஃப் லைட் நான் தான் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. இல்லை அரசு வந்து தோத்துருக்கு கூட சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம பிளேயர் மட்டும் கேட்பேன். இந்த இடத்துல ஸோ வந்து இலுக்ஸ் எங்கே இருக்காரு, அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்கேன். இலுக்ஸ் வா, அவன் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கொடூரமாக அட்டாக் பண்ணி நான் கொல்ல பார்த்தேன், அதனால அவன் அந்த ட்ரையல் கிரவுண்ட்லேயே நான் வந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன நடக்குதுங்க, எப்படி ஒன்றா நான் நம்புறது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன தைரியம் தான் சன் ஆஃப் லைட்டையே கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு அவனோட கொடூரமான ப்ரெஷரை பற்றி எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீ ஒரு சன் ஆஃப் லைட்டை நீ கேள்வி கேட்குற அத்தாரிட்டி உனக்கு இல்லை, நீ பண்ண தண்டனைக்கு ஒன்று வந்து கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல வந்து இலுக்ஸ் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல லைட் எனர்ஜி இப்போ லைட் எனர்ஜி ஒர்க் ஆகுது, ஆனால் என்கிட்ட லைட் எனர்ஜி மட்டும் இல்லை, இந்த லைட் எனர்ஜி என்கிட்ட இல்லைனா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், லைட் மட்டுமே எல்லாத்துக்கும் முடிவு இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ வந்து சன் ஆஃப் லைட்டாக இல்லை அப்படின்னா வந்து நீ என்ன பண்ணியிருப்பேன் அவன்ட்டு ஹீரோட சின்ன வயசு கேட்டிருப்பேன். நான் சன் ஆஃப் லைட்டாக இல்லைனா என்னோட ஓன் கிரியேஷன் அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹீரோவோட ஓன் கிரியேஷன் தி க்ரௌன்லெஸ் டைம் கண்ட்ரோல் அந்த டெக்னிக்கை பற்றி வந்து யோசிச்சு பார்க்க. என்னோட க்ரௌன்லெஸ் டைம் டெக்னிக் ஆல்ரெடி டொமைன் அப்புறம் ஸ்பேஸ், இந்த இடத்துல டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது ஒரு டொமைனுக்குள்ள. ஆனால் இதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி நான் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த மேக்மா, இந்த மானா, இதனோட சூடு, இது எல்லாமே என்னோட பெயின் எல்லாமே எனக்கு பவர் ஆகட்டும். ஒரு ட்ரீயோட ஃப்ளவர், அதனோட பிளாசம், இது எல்லாத்துல இருக்குது லைஃப் ஃபோர்ஸ், இருக்கிற எல்லா லைஃப் ஃபோர்ஸுமே நான் பவராக மாத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா பவருமே வந்துகிட்டு இருக்கு. தி க்ரௌன்லெஸ் நோ மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டொமைன் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தலைவன் வந்து புதுசாக யூஸ் பண்ணா இருக்கா. அந்த இடத்துல அந்த சீலிங் டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதோட பவர் ரொம்ப கொடூரமாக இருக்கா. ஸோ வெளில சொல்லிட்டு இருக்கான் ஒரு சன் ஆஃப் லைட்டையே கொஷின் பண்ணதுனால உங்களோட தண்டனை மரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி வேலை காடஸ் ஆஃப் லைட்டும் வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே வந்து கொள்ளுங்க சன் ஆஃப் லைட்டை எதிர்த்து அந்த பீப்புளை கொள்ளுங்க சொல்லிட்டு இருக்கிற எல்லா மக்களுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாக போறீங்க, உங்களுக்கு கடைசி விஷயம் தான் இருக்கா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு திடீர்னு அவன் கையில் இருக்கிற கட்டை வரல பிச்சுக்கிட்டு பார்த்தா ரிங் வந்து வெளியே போயிட்டு இருக்கா. ஸோ எங்கடா போய் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பிற யோசிக்கலாம். இல்லை கட்டுப்பதி என்னோட போகணும், திரும்ப பிடிச்சாலும் அதை அவனை தள்ளி விட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த ரிங்கு எங்கே போகுதுடா ஒய்யாலா ஹீரோ டொமினோ ஒட்டச்சிட்டு வந்துருக்கு. ஹீரோட விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரிங்கு போய் செட் ஆகுது. இந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டுருவோம். இந்த இடத்துல சொல்லிட்டுருக்கான் பெரோ திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த பிறகு நம்ப முடியல. எப்படா உயிரோட அங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்டு இருக்க. அது உன்னோட அறிவுக்கெல்லாம் வந்து இந்த இமேஜினேஷன்லாம் வந்து புரிஞ்சது ரொம்ப கஷ்டம்டா. ஆக மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொட்டக்கொண்டு போட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து சீல் ஆகிட்டு இருக்க இடத்துல. ஸோ உன்னோட உண்மையான மானா இப்போ பார்க்கலாம்னு சொல்லியிருக்கா. அந்த இடத்துல அவன் ஃபேக்கான மானா எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய்டு. உண்மையான மானா 30 பார்த்தீங்கன்னா
பார்க்குற மக்கள் என்னடா இவருக்கு வந்து வாரம் 30 இருக்கா, அப்போ இவர் நாள் வந்து இவர் போய் சொல்லியிருக்காரா, இவர் சன் ஆஃப் லைட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இது எல்லாம் சொல்றாங்க. அவங்க ஒரு போய் சொல்றவங்க வந்து லெஜர் அவனை கொல்லணும் அப்படி சொல்லி காத்திக்கிட்டு இருக்கா. போய் சொல்றோம் இந்த இடத்துல பார்த்தா வந்து அவன் பேரை சொல்றான். இந்த ரிங்கோ என்னோட போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே இருக்கு உன்னால தான்டா, உன்னடா கொல்ல போறேன்டா, என்னோட ராயல் சோடாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல அவனோட ஃபேமிலின்னு ஒரு ராயல் சோடா, அந்த ராயல் சோடா பார்த்தா விழுந்துருக்கான். இந்த இடத்துல அவனை கண்டிப்பா கொல்லுட்டு அவனை பார்த்தா விங்ஸ் வச்சு குயல் ஒரு கொடூரமான ஃபார்முக்கு பார்த்தா வந்துகிட்டு இருக்கா. இந்த இடத்துல 9th லெவலுக்கு இந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணிருக்கான். இந்த இடத்துல கண்டிப்பா கொன்னா. இந்த இடத்துல ஹீரோ அசால்ட்டா பார்த்தா அவனோட சிம்பிளான அவனோட சோடா வந்து இந்த இடத்துல எடுக்கணும். ஸோ பார்க்கலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டும். ரொம்ப நாள் அது போயிட்டு இருக்கா சொல்றேன், 2 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொல்லிருக்கான், டே நான் 9th லெவல், நீ வெறும் 8th லெவல். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஆஃப் நைட், இந்த ராயல் ஸ்வாட் இருக்கு, இது வந்து டிவைன் வெப்பன், கண்டிப்பா உன்னை நான் அந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இலுக்ஸ் தலைவர் அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல, தலைவன் போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் அட்டாக் பண்ணுறதுல பார்த்தா அந்த பெரு தூக்கி எடுக்கப்படுறான். அந்த ஸோ இவங்களோட அட்டாக் ரொம்ப பயங்கர கொட்டூரமாக இருக்குது, பெருவாள் சமாளிக்க முடியல. அவனு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டொமைன் அப்படின்ற ஒரு அட்டாக் வச்சு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ தலைவர் எல்லாம் கண்டுக்கிறமே தெரியல, ஒரே அட்டாக் அவரோட அந்த அன்கவுண்ட் அந்த ஒரு அட்டாக் வச்சு பார்த்தா வர எல்லாத்தையும் வந்து டெஸ்ட். ஸோ நீ வந்து சாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கொய்யால தலைவர் வந்து ஒரே ஸ்லாஷ் அடிப்பாரு. அவனோட ராயல்ஸோட அந்த ஸ்வாட் அந்த இடத்துல ஒட்டஞ்சு போயிட்டா. அடுத்த அட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவனோட வயிற்றுலேயே வந்து ஒரு அடி வைக்க அவன் அந்த பில்டிங் எல்லாத்தையும் ஒட்டஞ்சிட்டு போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து நம்ம கட்டுவோம், இந்த போராட்டம் இதுக்கு மேலே தொடர வேணாண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் சொல்லிட்டான். இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னோட மொத்த பவர் என்கிட்ட தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் இவ்வளோ நாள் எல்லா மக்களுக்கும் ஸோ இதில் வந்து கைட்டன் மக்களை பிளெஸிங் பண்ணாலே அது மொத்தமாக கேர்ஸ் இருந்துச்சு. அந்த எல்லா கேர்ஸ் இருந்துச்சு டபுள் மடங்கு அவனுக்குள்ள ரிட்டர்ன் போயிட்டு இருக்கா. அவனுக்கு எல்லாரும் நெருப்புல எரியிற கத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த இடத்துல எல்லா காசு அடிச்சு பார்த்தா பொண்ணா வந்திருக்கேன். இடத்துல இலுக்கு சொல்கிறாரு, ஸோ வந்து நீ வந்து இன்னசென்ட் பீப்புளை வந்து ஹர்ட் பண்ணுறதை நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா பின்னாடி காடஸ் ஆஃப் லைட்டை பற்றி இறக்கிட்டு இருக்கேன். இதோ பார்த்தா பிறகு சரியான ஷாக்கு. ஸோ வந்து காடஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவோம், சரியான ஷாக் இருக்கான். அவ்வளோ பெரிய அட்டாக்க காடஸ் ஆஃப் லைட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காடஸ் ஆஃப் லைட் அவன் எப்படி உங்ககிட்ட வந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து நான் கீழே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பிற பேசிருக்கான், அவன் எப்படி வாங்கிட்டு வந்தா உன்னால் எப்படி வந்து திரும்ப அவளை வந்து சமன் பண்ண முடிஞ்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனை பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ பெரிய டிராகன் பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்துருக்கேன். இதுக்கு சொல்லுவார், ஸோ இதுக்கு மேலே இதை வந்து கொண்டு போக வேணாம் அப்படின்ட்டு தலைவன் பார்த்தா ஒரே ஒரு சொட்டக்கில் பார்த்து அந்த டிராகனை அழிச்சிட்டு கொய்யால அவன் கத்தி எடுத்துட்டு. ஸோ உன்னோட ஆட்டம் முடிஞ்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரோட வயிற்றுலேயே ஒரே ஒரு கோடு வந்து அந்த இடத்துல போட்டு அடிப்பான். அந்த இடத்துல அடிச்சடிக்க அந்த பவரில் எல்லாருமே டெஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பருவிப்பாரு. ஸோ இதனோட வின்னர் உண்மையான சன் ஆஃப் லைட் இலுக்ஸ், அவர் தான் ஜெயிச்சாருன்ற இருக்கிற எல்லாருமே சன் ஆஃப் லைட் எங்களை பிளஸிங் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மக்களும் அவனுங்க. ஸோ அந்த ரிங்குக்குள்ள பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிங்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து சன் மூன், ஸோ வந்து காட் நத்த அந்த ஒரு நத்தை இருக்கு. அந்த இடத்துல வந்து சன் ஆஃப் லைட் அப்படி சொல்கிற அந்த நத்தையும் பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அவனோட கான்சியஸ் ஹீரோட கான்சியஸ் மட்டும் கூட்டு வந்துருக்காரு. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டெஸ்டினி ஒரு கடவுளாக மாறுறதான். அதுக்காக உங்களை நான் வந்து உங்களை அசஸ் பண்ணுறேன், உங்களை கடவுளாக மாறதுக்கான வழிகாட்டத்தை நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிட்ட இன்னொரு விஷயம், ஸோ என்னோட ப்ராஃபிஸ் எப்படி உங்ககிட்ட உங்களுக்கு பின்னாடி இன்னொரு பவர் வந்து இருக்குது. அந்த பவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பிக் டாட்டா ஷெல் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிருக்காரு, என்னது பிக் டாட்டா ஷெல் டெக்னிக் அப்படின்ட்டு நம்ம இலுக்ஸுக்கு அவர் சொல்லிருக்காரு. ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஆர்டிஃபேக்ட், இந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் கடவுளுக்கு நடுவில் நான் போர் இருந்துச்சு. இதனோட ஆர்டிஃபேக்ட் பவர் இருந்தால் அவங்க கடவுளையும் சப்ரஸ் பண்ணுற அளவுக்கான பவர் அவங்க ஆப்டைன் பண்ணுவாங்க அப்படி சொல்லிருக்கேன். என்னோட ப்ராஃபஸி மூலியமாக அது இருக்கிற இடத்த நான் வந்து கணிக்க பார்த்தேன். ஆனால் அதை கணிக்க ட்ரை பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா என்னோட பாதி என்னோட பாதி ப்ராஃபஸி ஆகி அது வந்து டேமேஜ் ஆச்சு, ஃபுல்லாகவே அந்த பவர் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் அந்த டெக்னிக் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லாவே புரியுது அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அந்த டெக்னிக் தானே அதை வந்து அடைச்சிடலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பாம்கோக்கு வந்து நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வெளியே வந்துருக்க போ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த சன் ஆஃப் லைட்டுக்கு வந்து எனக்கு வணக்கங்கள். ஸோ நீங்கள் தான் வந்து இந்த க்ளோரியஸ் டெஸ்ட்டை வந்து அந்த அடுத்த சக்ஸஸராக வந்து வழி நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையான ஆனால் இந்த மக்களை வந்து நீங்கள் தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கிற எல்லா மக்களுமே சன் ஆஃப் லைட் காத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ இறங்க உடனே எங்களோட கடவுளை தயவு செஞ்சு எங்களோட பிளஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கா. திடீர்னு அங்கே இடத்துல ஒரு பையன் பார்த்தா கத்தி வச்சு அவன் கையை கிழிச்சுப்பான். இதை பார்த்து வந்து ஹீரோ ஒட்டுன்னே பார்த்தா ஒரு பவர் வச்சு கத்தி வாங்கிருக்கா. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்றது நான் வந்து என்னோட நம்பிக்கை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து என்ன
பிளஸிங் பண்ணி என்னோட உடம்பு என்னோட சோல் எல்லாமே உங்களுக்கு தான் சன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து அப்படிதான் பண்ணவே தேவை, யாருக்காக ஈவன் கடவுளுக்காக கூட உன்னோட சாக்ரிஃபைஸ் எதுவுமே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் எல்லாருமே எங்கள் நம்பிக்கை எங்களோட ரத்தம் எங்களோட உடல் எல்லாத்தையும் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் காட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்கள கையோட ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்கு. நான் அதை வந்து அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லா மக்களுமே வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு ஏற்றுக்கோங்க, எங்களோட ரத்தத்தை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஹீரோ நினைக்கிறான். ஸோ இவங்களோட எல்லாருமே வந்து மேட்னஸ் பைத்தியம் பிடிச்சுமே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, கடவுளோட நம்பிக்கையிலே இவங்கெல்லாம் மூழ்கி போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் இவரு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஃப்ரீ வந்து கேட்பா. ஸோ அந்த டெக்னிக்கை தேர்ற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்றது கேட்டுருக்கா. ஸோ இலுக்ஸ் என்னாச்சு கேட்டிருக்கா. இல்லை நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த கைடன் மக்கள் அவங்க எல்லாருமே நம்பிக்கையால் வந்து ரொம்பவே மூழ்கி இருக்காங்க, அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. சன் ஆஃப் லைட் உங்களோட லீடு இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட மாற முடியும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வந்து அந்த ஷெல் டெக்னிக் அந்த டிவைன் ஷெல் டெக்னிக் தேடி போயிட்டு இருக்கேன் இடத்துல. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது இந்த பயணம் ஒர்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த டெக்னிக் ஒர்த்தான்ட்டு இடத்துல நம்ம ஃப்ரேவும் கேட்டிருக்கா. கண்டிப்பாக ஒர்த்தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செர்மனி பிளேஸ். ஸோ இந்த இடத்துல கைடனோட செர்மனி பிளேஸில் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல என்னோட கிங் வந்து கேட்குறாரு, கண்டிப்பாக இது வந்து நடக்கும் நினைக்கிறேன், அது வேலை செய்ய நினைக்கிறேன்னா ஆமாம் என்னோட கடவுள் கண்டிப்பாக வந்து காட்சி அளிப்பார், கண்டிப்பாக வந்து இலுக்ஸை நம்மளோட கொல்ல முடியும்னு சொல்லிருக்கா. இதுக்கு வந்து ஸோ கடவுளே உங்களோட பிள்ளை உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காத்து எடுத்து கிங் அதே காலத்தை உயிரை வந்து விட்டுறான். அவ இறந்த உடனே அந்த சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி பின்னாடி ஒரு கொடூரமான பிஜிஎம் போட்டு இருக்கிற எல்லாரோட பவர் அப்சர்வ் ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஈவிலான கொடூரமான எனர்ஜி வந்திருக்கு. அந்த செரிமனி பண்றவனு பார்த்தீங்கன்னா பல மந்திரம் சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் டெத் கார்டை சமன் பண்ணிருக்கா. அந்த இடத்துல அதோட சீனில் கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இலுக்ஸ் வந்து ஸோ இந்த இடம் தான் இந்த நான் ப்ராஃபஸ் சொன்ன இடம். அப்படி திடீர்னு அந்த இடத்துல ஒரு பில்லர் வந்து ஒரு ஃபார்மேஷன் ஒரு பயங்கரமான அட்டாக் வந்துருக்கா. இடத்துல ஃப்ரேவை தள்ளிவிட ஹீரோ மேலே அந்த அட்டாக் வருது. அதோட இந்த டெலபெட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டெலபெட்டாரா. அந்த இடத்துல செர்மோனி பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு இருக்கா. அந்த செர்மோனி பண்ண மீதி 6 பேருமே இருந்திருக்கான். எவன்டா அந்த டெத் கார்டை சமன் பண்ணுது அப்படின்னு டெத் கார்டு வந்துருக்கு. ஹீரோ இருக்கான். டெத் கார்டா இவரோட ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லியிருக்கான். ஸோ வந்து டெத் கார்டு எங்களை அரசரை தயவு செஞ்சு வந்து இலுக்ஸ் அந்த சன் ஆஃப் லைட்டை கொல்லுங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரே அட்டாகவும் சுற்றுவான். ஹீரோ நினைக்கிறான் இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்லுவான் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சன் ஆஃப் லைட் அவனை வந்து கொல்லுங்க என்னோட அரசன்னு சொல்லியிருக்க. டெத் கார்டு அவனையுமே வந்து கொல்லுவார். அந்த இதில் டெத் கார்டுன்னு சொல்லிட்டு பாரு நீ தான் இலுக்ஸா நீ தான் சன் ஆஃப் லைட் அப்படின்னு கேட்டுருக்கா. உடனே வந்து ஹீரோன்னு சொல்லுவான். ஸோ வந்து எப்போ ஒரு மனுஷங்க பேச்சு வந்து டெத் கார்டு கேட்க ஆரம்பிச்சுன்னு இருக்கா. அவங்களோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதனால வந்து அவங்களோட கோரிக்கை நான் வந்து ஏற்படுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் வந்து இதில் அடிக்கா. அவ்வளோ பெரிய அட்டாக் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் அவன் வந்து டைம் டொமைன் அதை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிருக்க நேரத்தில் நீ வந்து என்னோட பவரை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறான்ட்டு கொஞ்சால அந்த அட்டாக்கை ஒட்டச்சு விட்டு பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட கதை முடிச்சுன்னு கொஞ்சம் 2 ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கையில் உனக்கு காலில் பார்த்து இறக்கிக்கிட்டு அவனோட வழியில் கத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் ஸோ வந்து உன்னோட ஆட்டம் முடிஞ்சு இந்த கேம் ஓவர் அப்படின்ட்டு அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீரை வர வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் வந்து அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா சன்மூன் காட் டிவன் ஸ்டைல் அந்த ஒரு நத்தா பார்த்தீங்கன்னா வந்து எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் பார்த்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பவர் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது இந்த ஆர்டிஃபேக்ட் தயவு செஞ்சு வந்து இங்கே கிளம்ப அப்படின்னு நேரம் இதுக்கு மேலே என்னோட ப்ராஃபஸி பவர் வந்து உங்ககிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஹீரோ தள்ளி விட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக் டிவைன் ஷெல் டெக்னிக் பிக் டாட்டஸ் டிவைன் ஷெல் டெக்னிக் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் பார்த்தா அவன் வந்து உள்ளே இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ரத்தம் ஆகிட்டு வந்து நிற்க. அந்த ஹீரோ பார்க்குறாங்க என்ன வகையான இடம் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேப்பர் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு வித்தியாசமான டிராகன் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கா. அந்த சின்ன என்ன எதுன்னு ஹீரோ பெரியாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு பாலை வச்சு விளையாண்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்னொரு உருவத்தை பார்த்தா அவள் கழுத்து நினச்சி கொள்ற மாதிரி அந்த ஒரு அஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தெரியாது. அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இந்த இடத்த எல்லாருமே பவர் தர இடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்து பவர் தானே வேணும், டெத் கார்டை சமாளிக்கிற அவளுக்கு பவர் வேணுமோ அப்படின்னு சின்ன பொண்ணு வந்து ஹீரோ சரியான ஆள் இந்த இடத்துல அவனையுமே கொண்டுடா. அந்த இடத்துல இன்னொரு வந்து இளம் வயசு பொண்ணு ஒரு டீனேஜர் அந்த பொண்ணு பேசிட்டு இருந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே பவர் தான் தேடி வராங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க அந்த இடத்துல. ஸோ இதுக்கான ட்ரையல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சன் ஆஃப் லைட் அதனோட ஸ்டோரி வந்து நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி உனக்கு தேவையான பவர் உனக்குள்ளேயே வந்து இருக்கு. ஸோ முதல் சன் ஆஃப் லைட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சன் மூன் காட் நத்தை அந்த டிவைன் நத்தை அவர் வந்து சாப்பிட்டாரு. அதனால ஒரு டிராகன் அவர் அழிவில்லாத டிராகன் அவர் எடுத்தாரு. ஸோ 2வது சன் ஆஃப் லைட் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சன் மூன் நத்தை அவருமே அந்த காட்ஸ் நெயில சாப்பிட்டு அவர் க்ளோரியஸ் கடவுளாகவே இந்த இடத்துல பண்ணாரு. உனக்கு தேவையான பவர் ஒன்லி அந்த நெயில் அந்த நத்தை நீ சன் மூன் காட் அந்த நத்தை நீ சாப்பிட்டாலே போதும் அழிவில்லாத கடவுளையே சப்ரஸ் பண்ணுற சக்தி உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கொள்ள வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு அந்த ஒரு
எஃபெக்ட்னு பார்த்தா உண்மையான ஹீரோ வந்து வந்துட்டா திடீர்னு நத்தம் வந்து பேச ஆரம்பிக்குது அந்த இடத்துல. ஸோ நம்ம 2 பேருமே ஒரே ஆரிஜின்ல தான் வந்திருக்கோம். நீங்கள் என்ன கொன்னா நீங்கள் காடாக மாறலாம், இதுதான் என்னோட விதி, என்ன நீங்கள் கொண்டு சன் ஆஃப் சொல்லிருக்கான். அந்த 3 பேருமே வந்து அந்த நத்தையை கொண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இதில் நான் அந்த இடத்துல கொல்லணும், அந்த இடத்துல கொல்லணும் ஹீரோ கத்தது கிட்டவே போயிடான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதையோ கொல்றதுக்காக கிட்ட போயிட்டு இருக்க இருக்குது அந்த இதில். இந்த 3 பொண்ணுங்களுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர். ஸோ இந்த இளம் வயசு பொண்ணு பேர் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து வருதுட்டு இருந்தல. ஸோ எல்லாருமே இதில் கொட்டுருமான கொல்லுன்ற மாதிரி கத்திக்கிட்டு திடீர்னு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து அந்த பொண்ணோட கழுத்தை வந்து பிடிச்சிட்டு வந்துல. ஸோ வந்து எனக்கு இந்த விதி மேலடா நம்பிக்கை இல்லை, நான் என்ன மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் 3 பேரையும் கொன்னா சரியா அப்படின்ட்டு திடீர்னு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. அந்த பொண்ணு பார்த்து நாங்கள் இந்த மறைஞ்சிட்டேன் இதில் சொல்லிருக்கேன் இந்த இதில். ஸோ இலுக்ஸ் நாங்கள் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த பவர், இந்த பண்ண பவர் என்ன கடவுளின் பவர்ன்ற, இது கடவுளின் பவர் இல்லை. ஸோ இது முதல்ல பவரே கிடையாது, இது ஒன்லி உன்னோட விஷ், உனக்கு தேவையானது கொடுக்கும், இது ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் 3 பேருமே வந்து உங்கள் கூட வந்து கான்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வழியிலே நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி நடங்க, இது ஒரு வில் பவர், இப்படிப்பட்ட பவர் இது வந்து உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் 3 பேருமே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் உங்கள் கூட கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்ட்டு கொய்யால அந்த டிவைன் ஆர்டிஃபேக்டை பற்றி அந்த இடத்துல வந்து கொண்டு வராங்க இந்த இடத்துல. இந்த ஒரு ஆர்டிஃபேக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு நாங்கள் உங்கள் கூடவே இருந்து எப்பவுமே பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ஹீரோ கொடுக்க. அந்த ஆர்டிஃபேக்ட் மூலியமா இப்போ இந்த ஹீரோங்கோயால் மனுஷனை தாண்டி பயங்கரமான ஒரு பவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து அந்த டிவைன் நத்தை வந்து அந்த ஒரு அட்டாக் என்ன தான் ஃபுல்லாக தடுத்தாலும் வந்து ஒன்றும் முடியல. அடுத்த அட்டாக் வந்து நீ சாவ போகிற இலக்ஷன் டெத் இருந்து அடியா இருக்க அந்த ஒரு அட்டாக் வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமான எச்சி தருக்குது. என்னால் நம்ப முடியல, இப்போ இவன் மனுஷன் மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தா இலுக்ஸ் புது ஃபார்மில் இருக்கிற நேரத்தில். ஸோ அவரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ என்ன வந்து பண்ணால் வந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு அடுத்து அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்கையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அசால்ட்டாக தடுக்கிறாரு. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்ககிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர்னா, ஸோ உன்னை ஆட்டம் முடிஞ்சு உன்னை கொல்ல முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனால் உன்னை சீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதோட கொடூரமான ப்ரெஷரை வந்து டெத் கார்டு மேலே அடிக்க டெத் கார்டு ஒன்றுமே பண்ண முடியல இந்த இடத்துல. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஒரு மனுஷன் எப்படி இதை பண்ணுறேன்னு கேட்டுருக்கேன். உன்னோட ஆட்டம் முடிஞ்சு இப்போ உன்னை சீல் பண்ணி வேண்டி வைக்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா அந்த ஷெல் டெக்னிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெத் கார்டையே பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணுறப்போ அந்த ஷெல் டெக்னிக் உள்ளவே இந்த இடத்துல சொக்க ஃபைனலாகவும் கதை முடிஞ்சுட்டு ஹீரோ வெற்றிகரமாக டெத் கார்டை சீல் பண்ணி முடிக்கிறதோடு பார்த்தீங்கன்னா வெளில வந்து ஃப்ரே வந்து பார்த்தீங்கன்னா மயக்க வர மாதிரி வருது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பயங்கரமாக அட்டாக் வந்துட்டு இருக்கா. அந்த ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காட் ஃபார்ம் அந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதில் தடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரே வந்து கேட்குறேன் நீ இலுக்ஸ் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அட்டாக் அசால்ட்டாக தடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரே உடனே வந்து கண்டுபிடிச்சிடா உனக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ இல்லை, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு கேட்டிருக்கேன். நான் வந்து அந்த ஷெல் டெக்னிக் ஆப்டெயின் பண்ணிவிட்டு அவனுக்கு அதை கேட்டு அவளுக்கும் ஒரு பொறாம அந்த இடத்துல வந்து தெரிய ஆரம்பிக்குது அவள் கண்ணில். அதோட இந்த சீனை பார்த்தா கட் பண்ணிட்டு அவனும் போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. நீ உண்மையிலேயே வந்து அந்த ஷெல் டெக்னிக் ஆப்டெயின் பண்ணுங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டெக்னிக்கை பார்க்கவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி வந்து பைத்தியம் முடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உள்மன் சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா தொடர்றதுக்காக கிட்ட போகிறா. அந்த டெக்னிக்கை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்னிக் அவளை வந்து ரெசிஸ்ட் பண்ணி வந்து தூக்கி அடிக்குது இடத்துல. அதை பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு ஸோ இந்த டெக்னிக் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணுன்னு கேட்டால் ஆமாம் இது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரீ ஒன்று கேட்பா நீ இதை வச்சு எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை வந்து உருவாக்க போகிறீங்களா. நான் வந்து ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்கணும்னா ரொம்பவே நல்லது. நான் அந்த கைடன் மக்கள் அந்த மக்கள் வந்து முதல்ல இந்த மேட்னஸ் வந்து காப்பாற்றணும். ஒரு அமைதியான உலகம் ஒரு சந்தோஷமான உலகத்தை நான் வந்து உருவாக்க போகிறேங்க. சரி ஓகே அதுக்குன்னு நம்ம கல்யாணத்தை நீ மறந்துடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃப்ரே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதோட இந்த சீன் கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து காடஸை பார்த்து நம்ம ஃப்ரேம் பண்ண வணங்குக போயிட்டு இருக்கா ஷியா காண்டினென்ட்டில். அந்த இடத்துல அவன் வணங்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா கூப்பிடுவார். ஸோ மகளை அப்படின்னு கூட இருக்கா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுருக்கா. ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். ஸோ இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷியாவோட கிங்காக வந்து இலுக்ஸ் தான் இருக்க போகிறான் அப்படி சொல்லிட்டு இதை கேட்ட ஒரு சரியான இருக்கா. அப்பா என்ன சொல்கிறீங்க, என்ன தானே வந்து குயினாக தான் வந்து நினச்சிருங்க கேட்டால். ஸோ இந்த இடத்துக்கு தேவை ஒரு உண்மையான கிங். அப்போ தான் ஷியா கிங்டம் நல்லா இருக்கா. ஒரு குயின் இல்லை நான் சொல்கிறது மட்டும் கேட்கலாம். அப்பா இதுக்கெல்லாம் நாள் ஒத்துக்க முடியாது இருக்கா. நான் சொல்கிறது மட்டும் கேட்டு போன்னு இருக்கா. அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இலுக்ஸோட கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக வந்து ஸோ இலுக்ஸ் வாழ்கன்னு இந்த இதில் கற்றுக்கிறதுக்கு எல்லாருமே அவங்களோட அன்பளிப்புகளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தராருமே. அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா தராங்க. இந்த இடத்துல உங்களோட மேரேஜுக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்னு ஒருத்தர் மீன் ஆப்பிள் எல்லாருமே உங்களோட கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அம்மா கிங் அண்ட் குயின் இருப்பாங்க. ஸோ நாங்களும் உனக்காக கிஃப்ட் வச்சிடும் அதுதான் உன்னோட செர்மோனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
பேங்போ எம்பையரோட கிங்காக பார்த்தீங்கன்னா இலுக்ஸை வந்து அந்த செரிமனி வந்து நடத்துகிறாங்க. இதில் இருக்கிற எல்லா நேரத்தையும் தலைவணங்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஸோ ரத்தத்தாலி கண்ணீர் அடுத்து நிறைஞ்சது இருக்கிறோம், இந்த பொசிஷனில் நீ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீ வந்து இந்த எம்பையரோட கிங்காக இருக்க வந்து உனக்கு ஒத்துக்கிறேன்னு கேட்க, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா அவர் அறிவிக்கிறாரு, ஸோ இதில் பேங்போ எம்பையரோட புது கிங் இலுக்ஸ் அவருக்கு எல்லாரும் மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே இப்போ தான் மரியாதை செலுத்து. ஸோ வந்து அரசர் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நைட்லாம் கண்ணீர் விட்டு இருக்கான். ஸோ அரசர் கடைசியாக வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஃப்ரே மட்டும் இன்னும் வரல, அதை பார்த்து இலங்கா போயிட்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிரின்சஸ் வந்துட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். கொய்யாலா பிரின்சஸ் ஃப்ரேவை பார்த்தீங்கன்னா மேரேஜ் கொய்யாலா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கா அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லிட்டு இருங்க. நல்லா பிரின்சஸ் ஃப்ரே சொல்லிட்டு சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்க்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா அப்படின்ட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் எல்லார் முன்னிலையிலையும் பார்த்தீங்கன்னா போப்பு வந்து இந்த வராரு இதில். ஸோ இலுக்ஸ் ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் போப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ வந்து காட்ஸ் ஆஃப் லைட் அப்புறம் இந்த பேங்போ மக்கள் ஸோ இவங்க எல்லாரும் முன்னிலையும் வந்து உங்களுக்கு கல்யாணம் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து அந்த செர்மனிக்கான அந்த வேர்டிங்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து இலுக்ஸ் நான் வந்து ஃப்ரே அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றி பேசிட்டு இருக்கா. ஸோ நம்ம எப்போவுமே ரத்தமும் சதையாக நேரத்துலேருந்து வந்து ஒன்றாகிறோம், நம்ம எப்போவுமே வந்து ஒன்றா இருப்போம், பிட்ரே இப்போ நம்ம ஒருத்தர் லாயராக இருப்போம். ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒன்றாயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த போப்பை வந்து அறிவிக்கிற இந்த இடத்துல அந்த ஃபாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ உங்க ரெண்டு பேருக்கு இப்போவே கல்யாணம் செய்ய முடிஞ்சு அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லா மக்களுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருப்போம், என்னால் முடிச்சல உன்னை ஹாப்பியாக வச்சுப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல அவரும் ஹக் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஃபே வந்து பேச இருக்கா. ஸோ இலுக்ஸ் உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, ஸோ வந்து மரணம் வரைக்கும் ஒன்றா இருப்பேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் நம்ம வந்து மரணத்தால் மட்டும்தான் நம்மளை பிரிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அதுதான் வந்து நான் சொல்ல போகிறேன், என்னை வந்து மன்னிச்சிரு, மரணத்தால் மட்டும்தான் நம்மளை பிரிக்க முடியும். கொய்யால ஒரு டிராகன் எடுத்து ஹீரோவோட வயிற்றுல இந்த இடத்துல குத்துவா பாருங்க. இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் ஹீரோ இலுக்ஸுக்கு சொரியோட சாக்குலுக்கு எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவருக்கு முன்னும் புரியாமல் இருக்கா. அந்த இடத்துல கொய்யால எக்கச்சக்க அசாசின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வந்துருப்பாங்க. அந்த இடத்துல இதில் நைட் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஸோ இதில் கைட்டு நாட்டோட எம்பையர் அசாசின்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இதில் எக்கச்சக்க அசாசின் நட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஹீரோ வயிற்றுல கத்திருக்கு. ஃப்ரே ஏன் எதுக்கு ஃப்ரே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஃப்ரே சொல்லுவேன், ஸோ எதுக்கு நான் வந்து கேட்குறேன் எல்லாமே உன்னால தான்டா அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீ மட்டும் வராமல் இருந்தால் எதுவுமே இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை அட்டாக் பண்ண தள்ளி விட்டல. அந்த இடத்துல அந்த ஷெல் டெக்னிக் அது உன்ன மட்டும் இல்லை என்னையுமே அதுக்கிட்ட வந்து சமன் பண்ணிச்சு அவர் சொல்லிருக்கா. அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ என்ன ஃப்ரே உன்னோட வந்து எதிர்காலமே இப்படி ஒரு டார்க்னஸ் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல உங்கள் அப்பா நீ தான் ஷியாவோட வந்து குயினாக வந்து இருக்கணும் நாங்கள். ஆனால் நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இலுக்ஸோட பவரை பார்த்து அவனோட பவரில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதனால் அந்த பதவி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இலுக்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து கொடுத்துருவார். ஸோ ஃபியூச்சரில் அவன் தான் வந்து கிங் ஆவான். ஸோ கடைசியில் அவங்களோட பாஸ்ட் அவங்களோட ஃபியூச்சர் எல்லாமே டார்க்னஸ்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கா. இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அதை கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு ஃபியூச்சர் உனக்கு வேணும்னா அதுக்கு ஒரே வழி தான் நீ அவனை கொல்லணும் அப்படின்ட்டு அதுவும் பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிட்டு இருக்கா. அந்த டெக்னிக் என்ன சூஸ் பண்ணலான்னா உன்னை சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா அப்படி தான் உன்னை தான் வந்து ஷியாவோட கிங்காக வந்து ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹூடிஸ் போட்ட வந்து சொல்லியிருப்பேன் உன்னோட ஃபியூச்சரை மாற்ற நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிராகன்ல ஒரு பாய்சன் இருக்கு இந்த டிராகன்ல இது சன் அப்படியே கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிருப்பேன். அதனால தான் எல்லாமே பண்ணி எல்லாமே உன்னால திரும்ப டிராகன்ல ரெண்டு குத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இதில் ஹீரோக்கு என்ன சொன்னது இல்லை. ஸோ இது உன்னை பார்த்துக்க இது உனக்கு கண்டிப்பாக கொல்லும் அப்படின்னு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம இலுக்ஸ் சொல்லிருப்பாரு. ஸோ என்னோட பவர் என்னோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல எல்லா பெரும் அவனுமே இதில் வந்துருப்பா. ஸோ இலுக்ஸ் உனக்கு இவ்வளோ ஒரு சோகமான நிலைமை வரும் நானே எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து அவனை அட்டாக் பண்ணது இருக்கா. திடீர்ல சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. அதில் இலுக்ஸும் கான்சியஸ் போயிட்டு இந்த இடத்துல நம்ம நைட்டு நம்ம ஸ்வாட்ஸ்மேனு அந்த வந்து அந்த ஆர்ச்சர் பொண்ணு பார்த்தா 3 பேருமே இந்த இடத்துல ஃபைட் பண்ணிருக்க இந்த இடத்துல. ஸோ இங்கே எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அம்மா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோட கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இதில் இறந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரே பார்த்தீங்கன்னா ஹெல் ஃபயர் அப்படின்ற ஒரு டெக்னிக்காக பார்த்தா அங்கே இருக்கிற பேங்போ மக்கள் எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோட மக்கள் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கேன். அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஸ்வாட்ச் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் இருக்கு. அந்த 4 இலுக்ஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாதனால அவங்க அப்பா அவங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. பேங்கோ மக்கள் எல்லாருமே இருந்தாங்க. இலுக்ஸை தவிர இருக்கிற எல்லாருமே இறந்து போனாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து யாரும் கூப்பிடுறது சன் ஆஃப் லைட் சொன்னோம்னா அது வந்து சின்ன பையன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஸோ அவர் வந்து உயிரோட இருக்கார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல ஹீரோ வந்து சர்ச்சுக்கு வந்து தூக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க, அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கு, நம்ம வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணிடலாம், நாங்கள் இருக்கோம் கைட்டன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சு கேட்டை பார்த்தீங்கன்னா சின்ன பையன் திறக்கலாம். திறந்த உடனே ஹீரோக்கு வந்து சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போப்பு நம்ம பெருஃப்ரே 3 பேருமே இருக்காங்க. ஸோ இப்போதான் ஹீரோக்கு தெரியுது இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட போப்பு தான் அப்படிங்கிற விஷயம் அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ போன நான் அதாவது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோ வயிற்றுல யாரான்னு பார்த்தா குட்டி பையன் அவன் சொல்லியிருக்கான் போப் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். முன்னாடி பெரும் வந்து திரும்ப வந்து ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிட்டு போப் வாழ்க டிவைன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஸோ அது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. நான் தான் எல்லாத்தையும் ஆள போனேன். ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா அவள் பங்குக்கு பார்த்தீங்கன்னா 2 குத்து வந்து இந்த இடத்துல குத்திடுவான். எல்லாருமே குத்துனா அப்புறம் ரத்தம் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மிதந்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல போப் சொல்லியிருக்கான் எல்லாமே கண்ட்ரோலுக்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்ஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இலுக்ஸ் நம்மளோட முடிவு இப்படி தான் முடியணுமா, இதுதான் எல்லாத்துக்கும் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அந்த டார்க்னஸ் அந்த அமைதியான அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ண அந்த புதுசாக ஏதோ ஒரு ஃபீலிங் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோட கோபம் கலந்த இந்த ஒரு ஃபீலிங், பழைய உணர்ச்சி, எல்லாரையும் நான் வந்து கொல்லணும், எங்கள் அப்பா அம்மா என்னோட பேங்கோ மக்கள் கொண்ட எல்லாரையும் நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட வந்து முடியுது காஷ். அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. தி கிரவுன்லெஸ் காட் இலுக்ஸோட ஸ்டோரி. ஸோ வந்து நெக்ரோமன்சர் கடவுள் அவரோட செகண்ட் பார்ட் வந்து தான் முடிச்சு. ஸோ ஃபைனலாக அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா வந்து இலுக்ஸ் தி கிரவுன்லெஸ் காடாக அந்த இடத்துல மாறுவார். ஸோ அடுத்த எபிசோடு தரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுப்போங்க. ஓகே, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.